ஹாய் எவ்ரிவன், இது பார்த்துட்டிங்க அப்படின்னா போன விலாகோட பார்ட் 2 வீடியோ தான். ஸோ இதில் வந்து சாம்பாரோட சேர்த்து கொஞ்சம் லைஃப் நாலேஜ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். மறக்காமல் கடைசி வரை பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். லைஃப்பில் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எனக்கு அவங்க அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் எல்லாரும் அவங்க வே ஆஃப் இதில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஸோ நான் யாரையுமே எதுவுமே தப்பாக சொல்லலை. பட் பெஸ்ட் தான். நல்ல காலேஜில் தான் நான் படித்து வந்தேன். அண்ட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த காலேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளாம் எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் கொடுக்கும்போது அவங்க யாருமே ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அவுட் கொடுக்க மாட்டாங்க. அவர் சார் அப்படி சொல்லிடுவார், இவர் இப்படி திட்டிடுவார் அப்படின்னு இருந்தாங்க. பட் வென் ஐ ஸ்டார்டட் டு ரைஸ் அ வாய்ஸ் அவுட் ஃபார் த குட் திங். எப்பவுமே நமக்கு ஒரு தப்புன்னு நமக்கு ஒரு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் கொடுங்க. வாய்ஸ் அவுட் கொடுக்காம இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்காக நீங்கள் பேசணும். இப் சப்போஸ் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசணும், உங்களுக்காக நீங்க பேசணும். உங்க முன்னாடி அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் பேசணும். அதை எப்படி பேசணும்ன்றதுதான் இருக்கு. ஸோ நிறைய போய் சும்மா பிரின்சிபல் இப்போ நம்ம மேல எல்லாம் சும்மா பழி போடுவாங்க. அது பண்ணிட்டான் நகிலா இது பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சும்மா ஒரு ரவுடி மாதிரி தான் தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனா அப்பவும் நல்லா படிச்சாங்க. ஆனா சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்போ அவங்களோட இதெல்லாம் வச்சு இன்டர்னல்ல மார்க்ல கை வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சாங்க, நடந்துச்சு நகிலால. காலேஜ் யூஜியில் பார்த்தீங்கன்னா 89 அந்த 96 90 அந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சுட்டு இருந்தேன். பிஜி வந்துட்டு 84 85 அந்த மாதிரி வைக்கும்போது இன்டர்னலில் நிறைய வேலை நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம பெருசாக நான் பேச மாட்டேன். ஏன்னா மார்க் வந்து நம்ம பேசாது, நம்ம ஸ்கில்ஸ் நம்ம நாலேஜ் அதுதான் பேசும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கோங்க, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்க, நிறைய விஷயத்துக்கு வாலண்டியராக போய் ஜாயின் பண்ணுங்க, எல்லாமே கற்றுக்கோங்க. ஸோ நான் வந்து 2019 என்னோட பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் பிஸ்னஸும் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் பண்ணேன், காலேஜ் பிஜி பண்ணேன், அடுத்தது பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா வி ஷுட் நாட் அஸ் அ பர்சனாக நம்ம வந்து நம்ம நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நாலேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் நாலேஜ் இஸ் நாட் தேர், நத்திங் இஸ் தேர். ஸோ நிறைய பேர் என்ன, நிறைய பேர் வந்து எதுக்கு படிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இதை எதுக்கு நான் கற்றுக்கணும், இதை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. எதையாவது ஒன்று கற்றுக்கோங்க. அது இன்னைக்கு இல்லைனாலும் கடைசியில் கண்டிப்பாக உதவும். இப்போது எனக்கு டெய்லரிங் தெரியும், எனக்கு கொஞ்சம் ஆரி போட தெரியும், ஆரி ஒர்க்கு. அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மெகந்தி போடுவேன். எல்லாமே பார்த்து அப்படியே கற்றுக்கிறதாங்க இருக்கு. அண்ட் நல்லா வண்டி நல்லாவே ஓட்டுவேன். எதையுமே எனக்கு வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வரும். நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துடும். ஸோ நான் ட்ரை பண்ணாமல் இருந்ததில்லை. எங்கள் அப்பாவும் ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன். எங்கள் வீட்டிலலாம் என்ன நீ அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. உனக்கு எது சரிப்படுதோ பண்ணு, அவ்வளோதான். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு என் ஃபேமிலி வந்து சும்மா சப்போர்ட்டாக நிற்பாங்க. என் அண்ணன் தம்பிங்க, எங்கள் அண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட தங்கச்சி மாதிரி என்ன பார்த்துப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வந்துருவாங்க. ஸோ எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் நாலேஜை கெயின் பண்ணுங்க. எப்படி நம்ம வந்து நம்ம ஓன் லெக்ல நம்ம நிற்கலாம், நம்ம எப்படி நம்ம சம்பாரிச்சு நம்மளோட இதில் நம்ம ஸ்டாண்டப் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் எடுத்துட்டிங்கன்னா எதுக்கு நீ வேலைக்கு போகிற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். உனக்கு என்னப்பா எதுக்கு வேலைக்கு போகிற அப்படின்லாம் எனக்கு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா, அஸ் அ உமனா நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நான் கிரியேட் பண்ணணும். எங்கள் அப்பா காசுலையோ எங்கள் அண்ணா காசுலையோ வந்து நான் என்னோட ஐடென்டிட்டி நான் கிரியேட் பண்ண நான் விரும்பலை. இதை வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் ஒர்க் போகிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் உமன். எங்கேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தைரியம், இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான். எங்கள் அம்மாவே ஃபர்ஸ்ட் எனக்கு திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது குளறக்கூடிய ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு திட்டிடுவாங்க. பட் ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் எங்கள் அம்மா. ரொம்ப 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 என் லைஃப்லேயே நான் பார்த்த மிகப்பெரிய மனுஷி. ஏன் அப்படின்னா ஒரு ஃபேமிலியை வந்து கம்பேக் அப்படி கொடுப்போம் அப்படின்ல, அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு கம்பேக்காக கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் தட் கம்பேக் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் அப்போல்லாம் ஃபேமிலிஸ் பர்சன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் யாரும் பேசவே மாட்டான். பட் ஆஃப்டர் தட் கம்பேக் இப்போ அவங்களாம் வந்து பேசுகிறாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப முற்றுப்புள்ளி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணாவால் நான் ரொம்பவே பாராட்டணும். ஏன் அப்படின்னா ரொம்பவே பொறுமைசாலி, எதா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணுவான். பட் நான் அப்படி கிடையாது. நான் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். தப்புனா தப்பு, அது யார் என்ன நான் பேசிடுவேன், அவ்வளோதான். இது நீங்கள் பண்ணீங்க, இது தப்பு. ஆனால் அது வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. எங்கள் அண்ணா சைடு அந்த சைட்லாம் ரொம்பவே பிடிக்காது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவோம். அண்ட் சில பேத்துக்குலாம் பிடிக்காது. பட் என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா தப்புன்னு தோண சொல்லிடணுங்க, இது தப்பு தான். எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் சொன்னால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சிடும். ஓகே பாப்பா வந்து இதுக்கு தான் சொல்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அதை எடுத்துக்கிற விதம் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நாட் லைக் தட். ஆஸ் அ இண்டிபெண்ட் உமன்னா 2019 எனக்குன்னு ஒரு பிராண்ட் நான் கிரியேட் பண்ணி ஒரு ஆண்டர்பிரினராக 2019 20 21 23 24 25 6 இப்போ 27 வரைக்கும் வந்து நான் நிற்கிறேன். ஸோ நம்மளோட நாலேஜ் தாங்க இம்போர்ட். நம்ம வந்து எப்படி நம்மளோட பிராண்டை நம்ம கொண்டு வரோம், எப்படி நம்ம நிற்கிறோம். ஸோ ஆஸ் அ உமனா ஆஸ் அ கேர்ளாக நான் ரொம்பவே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் நல்லா படிச்சிருக்கேன். ஓகே, ஒரு நல்ல ஜாப். ஓகே,
எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் எல்லாமே இதெல்லாம் எங்கேயும் வச்சுன்னா என் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தால் அவங்க கொடுத்த ஒரு ஸ்டடீஸ் அப்படின்றனால தான். இப்போ பெங்களூர்ல வந்து தனியா ஒரு பொண்ணு படிச்சு ஒர்க் பண்ணி அவளா நிக்கிறான், அவளோட தனியா சொந்த காலில் வந்து நிக்கிறான், அவளுக்கு தேவையானது அவளே வாங்கிக்கிறா அப்படிங்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். எங்க ஃபேமிலியில அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எங்க ஃபேமிலிலலாம் அப்படி கிடையாது. ரொம்பலாம் இது அப்படியா சரி இங்கே 10,000 15,000 சம்பளத்துக்கு போ அவ்வளோதான், அப்படிதான் சொல்றோம். அப்படி சொல்றாங்க, எதுக்குமா அங்கெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு நம்ம ஊர்லயே இருக்கலாம்ல ஜாமி அப்படிம்பாங்க. பட் அது கிடையாது. நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராத மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இந்த மோஸ்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் அப்படின்றது எங்கள் அம்மா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வேலைக்கு போய் சம்பாரி அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா, எங்கள் அப்பாவும் அதை சொல்லுவார், வேலைக்கு போ சாமி சம்பாரி. ஈவன் எங்கள் வீட்டில் வந்து என்னோட சேலரி டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்றதுலாம் கிடையாது. பட் நான் வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஹாப்பினஸ். எங்களை படிக்க வச்சிருக்காங்க, அவங்க ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம பாருங்க பேசிக்கிட்டே சமைக்கிறத வந்து நம்ம மறந்துட்டோம். நிறைய விட்டோம், சமைப்பதே மறந்துட்டோம். எதுக்காக வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் மறந்துட்டோம். சாம்பாருக்கு வந்து இதில் தான் பண்ண போறேன். அதுலயும் பண்ணலாம், பட் இதுல பண்ணா கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றதுக்காக தான். ஏதாவது புதிய கடாய், புது கடாய் பாத்திரம். ஃபர்ஸ்ட் தண்ணி, தண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றிப்போம். அப்புறம் பருப்பு போடுவோம். வீட்டுக்கு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பருப்பு வந்து இந்த ஒரு டம்ளர், இந்த சின்ன டம்ளர் ஃபுல்லாக போடுவோம். ஃபுல்லாலாம் போட மாட்டேன், இவ்வளோதான், இவ்வளோ உண்டி தான் போடுவேன். தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் பருப்பு போட்டோம் அப்படின்னா, பருப்பு போட்டுட்டு தக்காளி அதுக்குள்ள அப்படியே முழுசாக போட்டுரும். ஒரு காய் வச்சிருக்கோம்ல அதை போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றோம், கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அப்படின்னா நல்லா வெந்தக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதை கடைஞ்சி தாளிக்கிற கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து வெளியே போட்டுருவோம், ஏன்னா அது கொஞ்சம் வெந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான். லைட்டாக எண்ணெய். ஏன் எண்ணெய்னா கொதி வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய். வந்து கொஞ்சம் வேகட்டும். இது வெந்தக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி அப்பப்போ சமைக்கிறது அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் க்ளீனாக இருந்தாலும் எனக்கு கிச்சன் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்ல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த டைலர் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கோ. ஸோ நம்ம வந்து வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி பருப்பு வேக போட்டிருந்தோம், ஸோ நல்லா வெந்துச்சு. ஸோ நான் செஞ்சுட்டு இருந்த வேலையில் தக்காளி வேக போட்டிருந்தோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து நான் மசிச்சு வச்சுட்டேன். ஏன்னா மசிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது ஊற்றுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இப்போ தான் மசித்தேன். ஸோ மசிச்சு வச்சுட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம்.
ரொம்பவே ரொம்பவே நல்லா வெந்திருக்கு பருப்பு. என்ன அப்படின்னா இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இல்லை நம்ம தாளிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு ஆனியன் போதும், ஒன்று போதும். இதில் நம்ம வந்து தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வந்து இது பண்ணி வச்சுருக்கோம், மஸ்ட் வச்சுருக்கோம். அந்த தக்காளியே ஆட் பண்ணால் போதும். ஸோ ஈஸி தான், சாம்பார் வைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இதை மட்டும் மஸ்ட் விடணும், நம்மளோட பருப்பு வந்து மஸ்ட் விடணும், அது கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். டைம் ஆச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சீக்கிரம் சாம்பாரை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் 2-3 துணி ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் வைக்கணும். ஆல்ரெடி ரைஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு, வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வச்சாச்சு. எப்பவுமே நான் வந்து ரைஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைஸில் வந்து உப்பு போடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாட்டில் உப்பு இருக்கணும்ல, ஸோ அதுக்காக போடுவோம். ஸோ இது இறக்கி தனியாக வச்சிருவோம். ஸோ இந்த பேனில் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண தண்ணியை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையில் மசிக்க முடியாதுன்னா கரண்டிலே வச்சுருங்க. கொஞ்சம் கடுகு, ஆக்சுவலாக நமக்கு நல்லா வெந்துருச்சுனாவே அதை நல்லா மசிய ஆரம்பிச்சிடும். எங்கள் வீட்டில் மத்து இருக்கும், பருப்பு கடையில் மத்து தனியாக இருக்கும். அது நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிச்சதுன்னா அவ்வளோதாங்க. நான் வந்து மத்தில் அதனால கரண்டிலே நல்லா மசிச்சு எடுக்கிறேன். மசிக்கும் போது கொஞ்சம் பால் தான் மசிக்கணும். ஆல்ரெடி தக்காளி வந்து நல்லா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மசிச்சுட்டு இந்த தாளிப்பில் ஊற்றினா போகும், அவ்வளோதான். ரெடி ஆகிடும். ஓரளவுக்கு வந்து பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம வந்து பூண்டு போடுவோம். ஊர்லேருந்து பூண்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த பூண்டை வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பவுமே எங்கள் அம்மா வந்து குழம்புல பூண்டு போடுவாங்க. பூண்டு பேஸ்ட்டு சொல்லலை, நார்மல் பூண்டு. ஸோ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்து வந்தேங்க. ஸோ அதில் ஒரு 4 பூண்டு இப்படி தட்டணும் அப்படின்னா ஈஸியாக பூண்டு வந்து இந்த தோலை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பூண்டு போடுற பேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டு உப்பு, உங்களுக்கு காரம் வேணால் காரம் போட்டுக்கோங்க. மிளகாய் இருக்குது, பட் நான் காரம் போட்டிருக்கேன். மிளகாய் போட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா காரம் வந்துடும். நம்ம காரம் சாப்பிட மாட்டேங்கிறதுனால அளவான காரத்தோட தான் போட்டிருக்கேன். நான் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடாக சமைச்சிடுறேன். எங்கள் அம்மா வீட்டில் சமைக்கிற டைம் சமைப்பாங்க.
தண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி வேற தீர நிலைமையில இருக்கு. அது குடிச்சிட்டோம், கீழே போய் குடிச்சிட்டோம். காவேரி தண்ணி வரும், அதுவும் இல்லாமல் பக்கத்தில் பிஸ்லரி வாட்டர் வரும். நமக்கு இது வேணும், அது குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வரதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, படிக்க முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம நல்லா தீண்டு வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி அதை போட்டு தக்காளியோட இதை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கு நல்லா வேகணும். ஆக்சுவலாக குழம்பு வந்து அந்த பேனில் வச்சுருக்கோம், நம்ம மாற்றி இந்த பேனில் வச்சுக்கணும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை பேன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப ஃப்ரை பேனில் போட்டேன். பெரிய பேனில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகிடும். ஃப்ரை பேனுக்கு இருந்து நார்மல் பேனுக்கு மாற்றிட்டேன். ஸோ அது கொஞ்சம் பண்ணி சாம்பார் மசாலா இந்த சாம்பார் பொடி செஞ்சிருக்கா சாம்பார் பொடி. ஒரு நல்ல புதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம இறக்கிக்கலாம். ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு நல்லா புதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. வந்து கோவக்காய் பொரியல், சாம்பார், அப்புறம் ஒயிட் ரைஸ், தட்ஸ் ஆல். ஸோ கடைசியில் வந்து எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கிளிப் போடுறேன். ஸோ மறக்காமல் நஹிலா vlog-ஐ லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் எனக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேர் ஆயிலுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஹேர் ஆயிலுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன். அப்படின்னா நஹிலா vlogs அப்படின்னு இன்ஸ்டாகிராம் இருக்கும், அது மூலிமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா 9629955584 அப்படின்னு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் பார்ப்போம், இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மேபி இது வந்து பார்ட் 1 பார்ட் 2-ஆக வரலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் பற்றி நாலேஜஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க சமைக்கலாம்ன்ற மாதிரி, வாங்க பேசிக்கிட்டே சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, லைஃப்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டாட்டா, பை பாய். பொரியல், தயிர்.